Thank you so much. So sweet of you. Um, ரெஹானா வந்து ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போது இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் that this reaches all the audience. உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக். ஐ நோ நான் 13 வயசில் பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லோரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க. என் பேரே பாப் ஷாலினின்னு பண்ணிட்டீங்க. ஸோ ஐ எம் ஹோப்பிங் தட் அகெயின் இண்டிபெண்ட் மியூசிக் இப்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் ரெஹானா, all the best to you for your album. And and I'm so happy to be on the same stage with Suhasini ma'am. மேம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்ருக்காங்க. அண்ட் ஷி சச் அ ஸ்வீட் ஹார்ட், சச் அ டவுன் டு அர்த் பர்சன். அண்ட் ஹேட் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் திஸ், கோமல் சர்மா அண்ட் சனுஜ், ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில். ஆக்சுவலி பார்க்க போனால் ஸோ பியூட்டிஃபுல். போத் ஆஃப் யூ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் வித் தி வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ எம் விஷிங் திஸ் ஹோல் முத்தமிழ் சாரும் அன்பன் சாருக்கும் வணக்கம். வண்டர்ஃபுல் ரைட்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ், சொல்லவே வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் மை ப்ளஷர் டு பி அ பார்ட் ஆஃப் all these dignitaries on stage. Thank you so much for inviting me and wishing the album a great success. Thank you. மைனர் வேட்டி கட்டி பாடல் உட்பட பல பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆட்டுக்கத்தி, பீஸா, நிறைய படங்கள் ஜிகிருதண்டா. ஸோ இந்த பாடல் மாத்திக்கலாம் மாலை குறித்து உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பாடல் வந்து ரஹனா மேம் அவங்க பாடி இப்போது வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலில் வந்து வெளியீட்டு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது அவங்க இசையில் நானும் ரொம்ப நாளாக எழுதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இன்ன வரைக்கும் நடக்கல. அவங்களோட பாடலில் வந்து வெளியிடுற நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறேங்கிறது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து சுஹாசினி மேம் வந்து கலந்துக்கிட்டது வந்து நான் அவங்கள பார்த்தேன். அவங்களும் அப்புறம் மாதேஷ் சார் ரெண்டு பேரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மாதேஷ் சாரோட அந்த படத்தில் வந்து நான் வந்து மேடை மெல்லிசை கச்சேரிகளில் வந்து நான் வந்து பாடகராகவும் இருந்தேன், ஒரு மியூசிஷியனாகவும் இருந்தேன். நான் ரிதம் ப்ளே பண்ணுவேன். அப்போ வந்து அதிகமாக பாடப்பட்ட பாடலில் வந்து மல்ல மல்ல மருதமல்ல அந்த பாடல் வந்து இருக்கும். எப்படி இன்ன வரைக்கும் வந்து ஒரு டக்குன்னு ஃபாஸ்ட் ஸ்பீட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பாட்டு போடுவாங்க. இன்னமும் வாசிச்சுட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பாடலை பாடியவங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து என் பேர் முத்தமிழ். எல்லோரும் என்ன படத்துக்காக மாற்றி வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, உண்மையிலேயே என் பேர் வந்து முத்தமிழ் செல்வன் தான். முத்தமிழ் கூப்பிடுவாங்க. அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு பாடல் நான் வந்து ஒரு சிங்கராகவும் இருக்கும். சுஹாசினி மேம் எப்பயாவது நான் நினச்சிட்டு இருப்பேன், நானே வந்து என்னைக்காவது ஒரு நாள் முத்தமிழ் கவியே வருக அப்படின்னு கூப்பிட்ருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன் நிறைய நாள். அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற ஒரு அந்த பார்த்திபன் சார் படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன். அப்போ வந்து சுஹாசினி மேம் தான் தொகுத்து வழங்கினாங்க. அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் ரிவர்ஸாக கூப்பிட்டாங்க, கவிஞர் முத்தமிழ் வருக அப்படின்னாங்க. அதை வந்து நான் ஒரு பெரிய போஸ்ட்டாக என்னோட எஃபிலெலாம் போட்டிருந்தேன். என்னோட ஆசை நிறைவேறின மாதிரி இன்றைக்கி அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு மறுபடியும் வருது. மற்றபடி வந்து ரஹனா மேம் வந்து நான் அப்போலேருந்து மீட் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தை தெரியும். எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட, வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும். அவங்க வந்து பேசுகிறப்பையும் சரி, இப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டுலேயும் வந்து உள்ள ஒரு சுதந்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், அதுக்கும் ஒரு சுதந்திரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடியிருக்காங்க, ஃபோக் பாடியிருக்காங்க. நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வெஸ்டர்னில் அந்த ரேப் பாடியிருப்பாங்க. இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும். அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னியின் செல்வனில் அவங்க அந்த பாடல் பாடினதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபோக் அண்டு அந்த வெஸ்டர்ன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கேட்குது. இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பாடலை
மியூசிக் பண்ணவர், அவர் இசையமைப்பாளர் மற்றும் லிரிக் அவங்க, மற்றபடி வந்து அதில் பர்ஃபார்ம் பண்ணவங்க, நடித்தவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாடலின் நாயகன் சனுஜை மேடை கழிக்கிறோம். இந்த பாடல் அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த ரெஹானா மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலி நான் ஒரு நடிகராக தான் இந்த ஆல்பத்துக்கு போனது. ஆனால் சிங்கராக தான் நான் ரெஹானா மேமை பார்த்துருக்கா. பட் அவங்களே வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்கா, செம்மையாக டான்ஸ் ஆடியிருக்கா. அவங்க எனர்ஜி லெவல் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த டிரெக்டர் மணி வி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எம்எல் முகமது அண்ட் த கேமராமேன் மைக்கேல். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் பற்றி சொல்லணும். என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன். ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தார். இப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோடய சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு. யார் பாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஹி செட், நீங்கள் தானே மலை பாடினது அப்படின்னாரு. ஆமாம், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு. நான் முதல்ல நம்பிட்டேன் நிஜமாக தான்ட்டு. அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு, நான் ரஹ்மானோட ஃபேனு, நீ ரஹ்மானோட சிஸ்டராக இருக்கிறதுனால உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார். இப்படி தான் கதை ஓடின்னு இருக்கு ஃபுல்லாகவே. And I should also thank Mani sir. I've never thanked him in any of the what do you say stages. ஒவ்வொரு வாட்டியும் நான் பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் டேரக்டாக சொன்னதில்லை. பட் இஸ் டோல்ட் மை பிரதர் அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் கம் அண்ட் டெல் மீ ஹவு நைஸ்லி இஸ் என்கரேஜ் மீ அண்ட் த வே ஹி லைக் த வாய்ஸ் அண்ட் வை ஹி லைக்ஸ் இட் அண்ட் வை ஹி டசன்ட் வாண்ட் இன் சர்டன் பிளேசஸ் பை வாய்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ கன்னத்தில் முத்தமிட்டால் நான் முதல்ல ஒரு 4 லைன் தான் பாடினேன், விடைகொடை எங்கள் நாடேன்ட்டு. அப்போது மணி சார் வந்து ஐ பிலீவ் ஹி டோல்ட் ரஹ்மான் யார் இந்த வாய்ஸ்ன்ட்டு. அப்போது ரஹ்மான் நினச்சார் சிஸ்டர் பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சி பாருன்ட்டு ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லாக அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் ஃபுல் பாட்டும் பாட வச்சிருக்கலாம், நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம். ஸோ தட் கமெண்ட் ஃபார் மீ இஸ் லைக் மை ஹோல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. இட் மேட் மை டே தட் டே. அது மட்டும் இல்லை, அப்புறம் ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன். அப்புறம் சாரட்டு வண்டியில், தென் ஐ சாங் இன் கெடா கெடா கரி, then so many Mani sir combination in the Ponniyin Selvan 1ல கூட. ஸோ அதாவது மணி சார் நான் பாடிட்டா டெஃபினட்டாக தூக்கக்கூடாதுன்னு நினச்சிடுவாரோ என்னமோ தெரியல, மோஸ்ட்லி இருந்துரும். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சிங் ஃபார் சச் அ கிரேட் டைரக்டர் அண்ட் அண்ட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ரசிகர், அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவர். அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ். என்னை வந்து என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவாக கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் மலை மேலே நான் ஸ்டேஜில் பாட முடியுதுன்னா அது பிகாஸ் ஆஃப் மாதேஷ் சார். ஸோ ஐ கிவ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம் பிகாஸ் he did that to me. Of course Rahman, he made me sing from chorus till this he has brought me, and thanks to Rahman. And now Komal Sharma is going to speak to us. The beautiful lovable Komal Sharma. எல்லாருக்குமே மதியம் வணக்கங்கள். ஏன்னா ரெஹானா மேமோட இசை பற்றி பேசுகிறதுக்கு வந்து சரஸ்வதி கீழே வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க. பட் அவங்களோட திறமையில எவ்வளோ அவங்க உச்சக்கட்டமோ இருக்கலாமோ, ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸா ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். பிகாஸ் இல்லை மேம், இது உண்மையான. ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ, எப்படி நம்ம ஒரு ஃபேனோ க்ரேசி ஃபேன் மேம் இதுவும். பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி, நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட், அது மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணும். அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான். ஏன்னா லைக் எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட், அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம். ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமை பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி. அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ ஓகே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா,
நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும். அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம். அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது ரெஹானா மேம் மட்டும் தான். அது அவங்களோட மெக்னானிமிட்டி எனக்கு இவங்களோட இதில் நீங்கள் இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன். ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா? இல்லை, தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன். 2 எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம்ட் இட்ஸ் டோட்டலி அன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷீ இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் இந்த சாங் அகெயின் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும். ஒரு ஆல்பமோ ஒரு படமோ வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது. இப்போது ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது. ஸோ அதுவும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஸோ டோட்டல் இதை எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி திங். பட் இன்னமும் இது வரைக்குமோ நான் ஓகே ஆஸ் அ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும், ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும், ஒரு வேறு இடத்துக்கு போகணுன்னு இருக்கும். மேம் பற்றி பேசிகிட்டே போகலாம். சுஹாசினி மேம் பற்றி சொல்லணும். மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம். லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணோம். ரொம்ப கஷ்டம். ஷீ சச் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங். நிறைய இடத்துல மேமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது. எப்படி அவங்க நார்மலாக எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் ஷீ இஸ் லைக் வாட் டு சே, அவங்க லெவலுக்கு எல்லாம் மேட்சே பண்ண முடியாது. டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்தா பண்ணது. லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட். நான் அது 100 வாட்டி கூட பார்த்துட்டே இருக்கலாம். ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஸ் அ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க. எமில் முகமது சச் அ அமேசிங் யங் டேலண்ட். அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க. மைக்கேல் சார் சொல்லணும். எங்கள் இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் ஜான் சார். ஏன்னா அவங்க துபாயிலேயே இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக. அங்கேருந்து இன்றைக்கி விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் உண்மையாகவே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள், மை ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஐ நோ நீங்கள் பண்ணுவீங்க. எப்போவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. இதில் கவிஞர் ருத்ரா எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டேலண்ட்னா ஃபென்டாஸ்டிக் டேலண்ட். இப்படி உட்காந்துட்டு நாங்கள் தோசை சுட்டுற ஸ்பீடில் அவர் வந்து லிரிக்ஸ் எழுதிடுவார். அந்த ஸ்பீடில் நான் டியூன் போட முடிஞ்சதுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான், ருத்ரா, எமில் 3 பேருமே ஒரு தோசை சுடுற ஸ்பீடில் ஒரு அதர்ம கதைகளில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் நாங்கள். ப்ளஸ் த சிங்கரும் இருந்தார், அந்த கானா சிங்கர். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். அது தெரிஞ்ச உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே எனக்கும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது, நான் டியூன்லாம் ஃபாஸ்ட்டாக போட முடியுது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ரம்யா அவங்க தான் இதில் ட்ராக் பாடி எனக்கு அந்த வெஸ்டர்ன் ப்ரொனவுன்சியேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் அவங்க எழுதாங்க. அவங்களுமே இஸ் அ வெரி டேலண்டட் கேர்ள். ஷீல் ஆல்சோ பிகம் அ பிக் சிங்கர். இதில் ஹார்மனிஸும் பாடியிருக்காங்க. தென் எமில் வந்து இஸ் அ கிரேட் டேலண்ட். அவர் ஒரு அனிருத் மாதிரி, ரெஹமான் மாதிரி வரக்கூடியவர். என்னன்னு தெரில, அமிங்கி கிடக்கிறாரு. ஒரு நாள் டெஃபினெட்லி ஹீல் கம் அவுட். மேபி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸில் அவரோட நேம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். மேபி நாட் இன் மூவிஸ், ஐ டோன்ட் நோ. பட் இன் கனடா இஸ் அ பிக் நேம். தமிழ்லேயும் ஒரு பெரிய லெவலில் வரணும், இந்தியாவில் வரணும், சவுத் இந்தியாவிலும் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மணி வி நாயர் இதை டைரக்ட் பண்ணுறாங்க. வித் சச் பேஷன் ஹி ஹேஸ் ஃபார் சினிமாட்டோகிராஃபி அண்ட் இஸ் ஆக்சுவலி டிஐ ஆர்டிஸ்ட். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணக்கூடியவர். அவங்களால வர முடியல, ஓணம் தான் அவங்களுக்கு முக்கியமாக போச்சு, இங்கே வரமாட்டேங்கிறாங்க. எனிவே தேவ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் சொன்னதுனால தான் பிரச்சனை. ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அவங்க கிளம்பி வர முடியல. மேபி சம் அதர் டைம் வி கேன் மீட் வித் மணி அண்ட் எம்எல். Then thank you John sir for everything whatever you done. And my friend Balaji, last minute he came and took over. அவனை கெஸ்ட்டாக கூப்பிட்டா, அவன் சன் டிவி ஹெட்டு அண்ட் ராஜ் டிவி ஹெட்டு. ஆனால் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டா நான் ஆங்கர் தான் பண்ணுவேன்னு வந்து உட்காந்துட்டான். அண்ட் அரவிந்த்
Archana, everyone, and Raindrops. You were always great support for me. Thanks a lot. And let's see the song now.